வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கத்திரிக்காவை பொரிக்க போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாட்டில் சீக்கிரமாக ஏதோ ஒன்று செஞ்சு தொட்டுக்க செய்கிற மாதிரிக்க நான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியானது. இளங்கத்திரிக்காவை வாங்கிக்கோங்க. அடுத்தது அதை எப்படி கட் பண்ணலாம்னா, ஒரு மேலே இருக்க தலையை மட்டும் விட்டுட்டு ஒரு கத்திரிக்காவை நல்லா இளங்கத்திரிக்காவாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரிக்க எல்லா கத்திரிக்காவையும் நம்ம தலையை விட்டுட்டு சென்டரில் பாதியாக கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கோடு கூட சென்டரில் போட்டுக்கலாம் நீங்கள். அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு, அடுத்தது கொஞ்சம் இதில் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பும் மஞ்சத்தூளும் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு துளி எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி கையால் அந்த கத்திரிக்காய் மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க. நான் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இதே மாதிரிக்க நீங்களும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபுல்லாமே மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதிலே வேறு குழம்பு செய்ய போகிறதுனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். அடுத்தது சூடானதும் எண்ணெயில் கத்திரிக்காவை போட போகிறோம். எல்லா கத்திரிக்காவையும் போட்டுட்டேன். எல்லாமே நல்லா பொன்னிறமாக, ஒரு சைடு ஃபுல்லாமே பொன்னிறமாக பொரிஞ்சிட்டு வர வரைக்கும் வேறு சைடு திருப்ப வேணாம். ஒரு சைடு நல்லாவே பொன்னிறமாக வந்துருச்சு. அப்புறம் அடுத்த சைடை திருப்பிக்கலாம். அடுத்த சைடு திருப்பி அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டால் போதும். அந்த சைடும் நல்லா பொரிஞ்சிரும். அவ்வளோதாங்க. இந்த கத்திரிக்காய் பொரியல் இல்லை, பொரிச்ச கத்திரிக்காய் ரெடி. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை ஆஃப் பண்ணி நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இதை சாப்பாட்டில் வச்சு தொட்டுக்கிறது மாதிரிக்க செஞ்சு சாப்பிடலாம். நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செம்மையான கத்திரிக்காய் பொரியல்.